ஹாய், இந்த வீடியோவில் N8N நம்ம எப்படி செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணலாம், அதுவும் ஃப்ரீயாக, ஃபாஸ்ட்டாக, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்காக கூகுள் போயிட்டு கூகுளில் ரயில்வே ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும் railway.com அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி என்னோடய அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதனால் சைன்இன் பண்ணுறேன். நீங்கள் இந்த இடத்துல லாகின் வித் இமெயில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் கூகுள் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் GitHub அக்கௌண்ட் இருந்தாலும் GitHub அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணுங்கள். இப்போ நான் கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணுறேன். இப்போ உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் டாக்கர் இமேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த டாக்கர் இமேஜ்க்கான அந்த நேமை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணாவே போதும். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த இடத்துல டெப்ளாயிங் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா. ஸோ இப்போது அந்த டெப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எந்த அதர் ஒர்க்கும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ டெப்ளாய்மெண்ட்டும் 5 செகண்ட்ஸில் கம்ப்ளீட்டும் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு டாக்கர் இமேஜ் யூஸ் பண்ணி நம்ம N8N நம்ம டெப்ளாய் பண்ணிட்டோம். இப்போ நான் இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனில் ஜெனரேட் டொமைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு டொமைன் வந்து உங்களுக்கு ஒரு ரேண்டம் வெப்சைட் URL வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். எந்த போர்ட்டில் அப்படின்னா 5678 அப்படிங்கிற அந்த போர்ட்டில் தான் வந்து N8N ஹோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த URL நம்ம லான்ச் பண்ணி பார்க்கலாம். நமக்கு N8N ஹோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உங்களுடைய ஓன் N8N ரெடியும் ஆகிடுச்சு. ஸோ இப்போது உங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு N8N அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் நீங்கள் ரேண்டம் ஆப்ஷன்ஸ் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனில் சென்ட் மீ அ ஃப்ரீ லைசன்ஸ் கீ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு மெயிலில் ஒரு லைசன்ஸ் கீ வரும். ஸோ அந்த லைசன்ஸ் கீ யூஸ் பண்ணி நீங்கள் சில பெய்ட் ஃபீச்சர்ஸை நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் தான் செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இதை நீங்கள் லைஃப் டைம் நீங்கள் ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி தான் உங்களுடைய N8N ஃபாஸ்ட்டாக, ஃப்ரீயாக, எந்த விதமான கஷ்டமான காம்ப்ளெக்ஸ் ஸ்டெப்ஸ் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் வே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை ரிப்ளை பண்ணுறேன். இப்போது உங்களுடைய மெயில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைசன்ஸ் கீ அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லைசன்ஸ் கீயை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு திரும்ப N8N போயிட்டு உங்களுடைய செட்டிங்ஸ் போய்க்குங்க. ஸோ செட்டிங்ஸில் யூசேஜ் அண்ட் பிளான் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் என்டர் API என்டர் ஆக்டிவேஷன் கீ இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆக்டிவேஷன் கீ கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி எடிஷனும் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஃபார் எவர் N8N ஒர்க் ஃப்ளோக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.